தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் மதுவிலக்கு. தமிழகத்தில் மதுவிலக்கு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். சுதந்திரத்துக்கு முன்பாக மகாத்மா காந்தி அவர்கள் மதுவிலக்கை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் போராடியதன் விளைவாக 1937ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் மதுவிலக்கை அமுல்படுத்தினார். 1937ஆம் ஆண்டு முதல் 1971ஆம் ஆண்டு வரை தமிழகத்தில் மதுவிலக்கு இருந்தது. சாராய கடைகள், கள்ளுக்கடைகள் அவை அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. 1971ஆம் ஆண்டு கருணாநிதி மதுவிலக்கை தளர்த்தி தமிழகத்தில் சாராய கடைகளை திறந்தார். பின்பு எதிர்ப்பின் காரணமாக 1974ஆம் ஆண்டு சாராய கடைகளை மூடிவிட்டு மீண்டும் தமிழகத்தில் மதுவிலக்கை அறிமுகப்படுத்தினார். 1981ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் மதுவிலக்கை அவர் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். அதாவது மதுவிலக்கை தளர்த்திவிட்டு சாராய கடைகளை திறந்தார், கள்ளுக்கடைகளை திறந்தார். ஆனால் கள்ளச்சாராயம் மருந்துதல், சாராயம் குடித்து மரணம் அடைதல் ஆகியவற்றின் காரணமாக 1987ஆம் ஆண்டு அவர் மீண்டும் மதுவிலக்கை அமுல்படுத்தினார். சாராய கடைகள் மூடப்பட்டன. ஆனால் 1989ஆம் ஆண்டு தமிழகத்துக்கு முதலமைச்சராக வந்த கருணாநிதி அவர்கள் மதுவிலக்கை முற்றிலுமாக ரத்து செய்துவிட்டு மலிவு விலை மதுவை அறிமுகப்படுத்தினார். 2003ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா டாஸ்மாக் மூலம் மதுக்கடைகளை தமிழகத்தில் திறந்தார். இன்று வரை தமிழகத்தில் டாஸ்மாக் மூலமாக மது பாட்டில்கள் விற்கப்படுகின்றன. அரசுக்கு வருவாய் வர வேண்டும் என்பதற்காக தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் இளைஞர்கள், மாணவர்கள், முதியவர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சாராயம் ஆறு போன்று ஓடுகிறது. இந்த சூழ்நிலையில் கள்ளச்சாராயமும் பெருக்கெடுத்து வருகிறது. இதை தமிழக காவல்துறை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. தமிழக அரசும் தமிழக மக்கள் மீது நலன் கொண்டதாக இல்லை. நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்துள்ளார்கள். இதுவரை இன்று காலை வரை 38 பேர் இறந்துள்ளார்கள். மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது. தமிழக அரசுக்கு அனைத்து கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பதவியிலிருந்து விலகுமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் தமிழக அரசு கண்டுகொண்டதாக தெரியவில்லை. தமிழகத்தில் மதுவிலக்கை 1989ஆம் ஆண்டு முற்றிலும் நீக்கியதன் மூலமாக ஏறத்தாழ 35 ஆண்டு காலம் தமிழகத்தில் சாராயம் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை. சாராயத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம்தான் தமிழக அரசுக்கு பெரிதாக தென்படுகிறது. இது கண்டிப்பாக விக்கிரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தலில் இது ஒலிக்கும். இது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்.